டாக்டர் தமிழிசை அவர்கள் இணைப்புல இருக்கிறாங்க. நம்ம அவங்களோடு பேசலாம். வணக்கம் டாக்டர் தமிழிசை. மத்திய பட்ஜெட்டினுடைய அறிவிப்பை எப்படி பார்க்கிறீங்க? குறிப்பாக 12 லட்சம் வரை வரி இல்லைன்ற அந்த அறிவிப்பை எப்படி எடுத்துக்கிறீங்க? கொண்டாடக்கூடிய பட்ஜெட். தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து நிதியமைச்சராக இருந்து 8வது முறை பட்ஜெட்டை தாக்கல் செய்திருக்கிறார்கள் என்ற வகையில் முதலில் நாம் பெருமை கொள்வோம். இன்னொன்று, திருக்குறளை கையாண்டதற்கும் நாம் பெருமை கொள்வோம். எல்லாவற்றிற்கும் மேலாக இதுவரை சுதந்திரம் அடைந்து தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட்டிலேயே பட்ஜெட் தாக்கல் செய்து முடிப்பதற்குள்ளேயே பொதுமக்கள் கொண்டாடக்கூடிய பட்ஜெட்டாக இருக்கிறது என்றால் அது மரியாதைக்குரிய மோடி அவர்கள் கொடுத்த இந்த 12 லட்ச வருமான வரி விலக்கு தான். சுதந்திரம் அடைந்த நாட்களில் இருந்து வந்த பட்ஜெட்டிலேயே இன்று மக்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். இது நேற்றைய தினமே மரியாதைக்குரிய பிரதமர் சொல்லி இருந்தார். நடுத்தர மக்களுக்கான லட்சுமி கடாட்சமான பட்ஜெட் என்று சொல்லி இருந்தால், உதாரணத்திற்கு ஒருவர் 10,000 சேமிச்சு வச்சாலே ஒரு வருஷம் முடியறதுக்குள்ள அவங்க லட்சாதிபதி ஆயிடுவாங்க. அதே மாதிரி 10 வருஷத்துக்குள்ள அவங்க கோடீஸ்வரர் ஆயிடலாம். ஆக மிக மிக மக்களுக்கான பட்ஜெட், எளியோருக்கான பட்ஜெட், எந்த துறையும் விடுபடவில்லை. அது மட்டும் இல்ல, தனிநபர் வருமானத்திற்கும் மிக அதிகமாக சலுகை கொடுக்கப்பட்டிருக்கிறது. 4 லட்சம் வரைக்கும் வரி விலக்கு இல்லை, இங்க பட்டியலிட்டிருக்கிறீர்கள். அதே மாதிரி 24 லட்சம் வந்தா கூட 30% கழிவு இருக்கிறது. ஆக தனிநபர் வருமானத்திலும் மிக அதிகமாக சலுகை கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக வருமான வரி தாக்கல் செய்வது எளிமையாக்கப்பட்டிருக்கிறது. அதன் மூலம் ஊக்கப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆக வரி வரியாக கொண்டாடக்கூடிய பட்ஜெட் என்று தான் நான் இதை சொல்ல முடியும். நன்றி டாக்டர் தமிழிசை. நம்ம தொடர்ந்து பேசலாம். இன்னும் நிறைய விஷயங்கள், கூடுதல் அம்சங்கள் குறித்தும் உங்களோடு பேசணும். நம்ம தொடர்ந்து பேசலாம். மிக்க நன்றி.